நாம் இன்னைக்கு இந்த பால்கோவாவை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வீடியோ போட போகிறோம். இந்த பால்கோவா வந்து 90 கிட்ஸ் அப்போ வந்து பெட்டி கடையில் வச்சுருப்பாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற ஒரு இது. ரொம்ப விரும்பி அந்த சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு தருவாங்க. இது ரொம்ப பால்கோவா அப்படின்னோடனே இது பால் சம்மந்தம் போல் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் நான் செஞ்சப்போ தான் உங்களுக்கே தெரியும் இது பாலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு. நீங்களும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் என்னெல்லாம் போட்டு செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க பெல்சியா கிச்சன். இன்றைக்கி நாம் பெட்டிக்கடையில் இருக்கிற பால்கோவா செய்வது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப், இந்த கப்பில் எடுத்துருக்கிறேன், ஒரு கப் பொட்டுக்கடலை, 3/4 கப் சீனி, பாருங்கள் ஒரு 4 பீஸ் ஏலக்காய் மட்டும் போட்டு இது நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இது பேஸ்ட் இப்போ பண்ணி வச்சிட்டோம். நல்லா நைஸாக பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு சட்டியில் அடுப்பில் சட்டி வச்சுருக்குறோம். அதில் 1/4 கப் நெய், எந்த கப்பில் நம்ம போட்டோமோ அந்த கப்பில் 1/4 கப் நெய் போட்டு நல்லா அதை உருக்கி எடுக்கிறோம். பாருங்கள் நல்லா இப்போ அது வந்து நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ இந்த உருகின நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவை, பொடி பண்ணி வச்சிருக்கிற மாவை உள்ள கொட்டலாம். கொட்டி நல்லா இதை கிண்டலாம். பாருங்கள் நல்லா கிண்டி இப்படி நல்லா கரண்டி வச்சு நல்லா அமுத்துங்க. தண்ணி எதுவுமே இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. அந்த நெய் தான், அந்த நெய்யிலே தான் நமக்கு வந்து அந்த ஹீட் ஆகணும். பிடிக்கும்போது அப்படி உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜில் நம்மளுக்கு அந்த மாவு வரணும், அந்த பதத்தில் இருக்கணும். பாருங்கள் இப்போது அதை நம்ம எடுத்து அழகாக ஒரு நம்ம எடுத்து சட்டியில் மாற்றிக்கலாம். இதை வச்சு கரண்டி வச்சு நல்லா மாற்றுங்க. உங்களுக்கு எந்த பாத்திரம் கரெக்டாக வருதோ அதை எடுத்துக்கோங்க. ட்ரே ஏதாட்டு எடுத்துக்கோங்க. இந்த ட்ரே இல்லை, அதனால் இந்த மாங்காய் தட்டு நான் எடுத்துருக்கிறேன். மாங்காய் சேஃபில் இருக்குது. நல்ல நைஸாக செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள் கையை வச்சு நல்லா அமுத்தி, கை வச்சா கெட்டுரும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். கேப்பே இல்லாதபடி நல்லா அமுத்தி விடுங்க. வாங்க இப்போ வந்து நமக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. இது வந்து நல்லா தொட்டு பார்த்தா சூடு இல்லை, சூடு இல்லாத பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை ஷேஃபாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் டைமண்ட் ஷேப்பில் நம்ம சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், எடுத்து வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள் கையில் இப்படி இருக்குது, சேஃபாக இருக்குது. நல்லா இதே போல் வீட்டில் செஞ்சு கொடுங்க. அப்படியே அழுங்காமல் நம்ம வெட்டின சேஃப்க்கு நேராக இப்படியே எடுத்திங்கன்னா தனியாக வரும். பாருங்கள் நல்லா இருக்குது. பாருங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு கொடுங்க.
குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் தான் இது. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொருள். 3 தான். பொட்டுக்கடலை, ஏலக்காய், சீனி, நெய், இந்த 3 தான் வீட்டில். இது எப்போவுமே கிடைக்கிற ஒரு பொருள். இதே போல் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.